முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வளாகத்தில் அமைந்துள்ள வள்ளி குகைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக கோவில் வளாகத்தில் சுமார் 300 கோடி மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று வந்ததால் வள்ளி குகைக்கு சென்று தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இதனிடையே சில மாதங்களுக்கு முன்பு வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் வள்ளி குகையின் முன்புற நுழைவாயிலை புதிதாக அமைக்கும் பணிகள் நடைபெற்றதால் மீண்டும் பக்தர்கள் குகைக்குள் சென்று தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது நுழைவாயில் அமைக்கும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று முதல் பக்தர்கள் வள்ளி குகைக்குள் சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கோவிலுக்குள் செல்லும் இடதுபுற பகுதியில் வள்ளி திருமணம், முருகப்பெருமானின் வரலாறு, வள்ளியின் வரலாறு உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் வண்ண சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளன. இந்த ஓவியங்களை கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். வள்ளி குகை பகுதியில் உள்ள சந்தனமலை அருகே பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் கயிறுகள் மற்றும் சேலைகளை கட்டி வழிபாடு செய்து வருகின்றனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு வள்ளி குகையில் மீண்டும் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.